சார், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்களும், பொதுச் செயலாளராக முரளி சங்கர் அவர்களும், பொருளாளராக சையத் மன்சூர் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அதற்கு அங்கீகாரம் வழங்கியிருக்கிறது. அதோடு அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் ஐயாவுடைய தலைமையில் பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம். நீ பார்த்திருப்பீங்க, ஒசூர்ல நடந்த கூட்டம், இங்க நம்ம சூனாம்பேட்டையில் நடந்த கூட்டம், இங்க பஞ்சவாட்டியில், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லயும் கிராம கூட்டம். எப்படின்னா கிராம கூட்டம்னா என்னன்னாங்க, மருத்துவர் ஐயா அவர்கள் எந்த பேனர் வைக்கக்கூடாது, ஸ்டேஜ் கிடையாது, எந்த விதமான பெரிய படம்லாம் கிடையாது, கொடியை கட்ட வேண்டும். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய கொடிகளை கட்ட வேண்டும். ஒரு 4 சேரு, அதுல மருத்துவர் ஐயா உட்காருவார். முன்னாடி எல்லாம் படுதா போட்டிருப்போம். படுதா போட்டு பெண்கள், அதாவது பெண்களோடு மருத்துவர் ஐயா அவர்கள் ஒரு கலந்து, ஐயாவுக்கு ஒரு ஆசை என்ன சொன்னா, நானும் கீழே உட்காரதான் ஆசை, அந்த கால் வலியினால கீழே உட்கார முடியல, அதனால ஐயாவை மேல உட்கார வைக்கிறோம். மற்ற எல்லாமே கீழே வந்து ஒரு 2000 பெண்கள், அந்த பெண்கள் மத்தியிலே மருத்துவர் ஐயா அவர்கள் உரையாடுவார்கள். இந்த மாதிரி எல்லா கிராமங்களுக்கும் வருவதற்காக ஐயாவுக்கு ஆசை இருந்தாலும் கூட இப்ப ஒரு தொகுதிக்கு 3 இடத்துல போடுவதற்காக ஒரு திட்டமிட்டு இருக்கிறோம். அது மாறலாம், 2 ஆகலாம், 4 5 ஆகலாம், அது மாறலாம். அந்த பணியை நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு சூனாம்பேட்டில் துவங்கிட்டார். அதோட தொடர்ச்சியாக தருமபுரிக்கு போறார். அதுக்காக தான் இந்த கூட்டமே, கிராம கூட்டங்கள் நடத்துவது குறித்த இந்த கூட்டம். சந்திச்சிட்டு இருக்காரு சார். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர்கள் தலைமையில இருக்கிற கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவர் ஐயா அவர்கள் 46 ஆண்டுகளுக்கு முன்பு உழைத்து சுயம்புவாக தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பாலே உருவாக்கிய இயக்கம் வன்னியர் சங்கம். அந்த வன்னியர் சங்கத்தை தொடர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி, அந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பிதாமகன் மருத்துவர் ஐயா அவர்கள். என்னுடைய எப்படின்னா எடப்பாடி துரைசாமி ஒரு சொன்னார் இன்னைக்கு கூட்டத்தில், ராமர் இருக்கும் இடம் தான் அயோத்தி, மகா அது ஒரு சீக்கிரம் சொன்னார், எங்க இருக்காரு. அது மாதிரி பாட்டாளி மக்கள் கட்சி என்பது மருத்துவர் ஐயா அவர் தான். அதுதான் கட்சி, வேற எல்லாம் கட்சியே எனக்கு தெரியல. மாவட்ட செயலாளர் கூட்டம், அடுத்தது வந்து வன்னியர் சங்கங்களுடைய மாவட்ட செயலாளர் கூட்டம் நடக்குது. அது நாளைக்கு மாவட்ட வன்னியர் சங்க செயலாளர் தேர்தல் ஆணையத்தை அணுகிறதுக்கான கூட்டமா இருக்கு. இதுக்கு தேர்தல் ஆணையம் சம்பந்தம் இல்லைங்க. கட்சியினுடைய மிக பவர்ஃபுல் பாடிங்கிறது பொதுக்குழு. அந்த பொதுக்குழுவே 7000 8000 உறுப்பினர்கள், சிறப்பு 5000 பேர் உறுப்பினர், பொதுக்குழு உறுப்பினர்கள், சிறப்பு அழைப்பாளர் 3000 பேர் எல்லாமே கலந்துகிட்ட அங்கே அந்த கூட்டத்தில் அனுமதி வழங்கியாச்சு. அதுவே போதும், அதுதான் பவர்ஃபுல். எப்படி அங்கீகரிப்பாங்க அதுக்கு சார். தேர்தல் ஆணையம் என்பது இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு அமைப்பு. அவங்க பல சிக்கல் இருக்குது, இடைத்தேர்தல் இருக்குது, பொது தேர்தல் இருக்குது, அதுக்கான தயாரிப்பு இருக்கிறவங்க இதையும் எடுத்துட்டு இருக்கிறாங்க. நிச்சயமாக விரைவில் எங்களுக்கு நல்ல செய்தி வரும். தேவையில்லை, பொதுக்குழு தேவையில்லை. ஆண்டுக்கு ஒரு மாதம் டிசம்பர் மாதம் பொதுக்குழு கூட்டம். அப்படி நாங்கள் சொல்ல வரல, ஏன்னா எங்களுக்கு இன்னும் அவங்க இன்னும் எதுவுமே அநீதி இழைக்கலையே. நாங்கள் கேட்டிருக்கோம், கிரிவன்ஸை ஏற்றுக்குவாங்கன்னு நம்புறோம். இன்னும் அநீதி இழைச்சுதான் நாங்கள் சொல்ல முடியும். நீதி கிடைக்கும் நம்புறோம். மத்திய கட்சியோடனா மாநில கட்சியோட 2 கட்சியோட தான் இருக்கும். ஏங்க இப்ப நான் கேட்கறேன், அது நான் சொல்ல உள்ள போக விரும்பல. இப்ப எல்லா கூட்டணியிலையும் 2 கட்சியும் தான் இருக்குது. மத்திய கூட்டணி இருக்குது, மாநிலம் தான் இருக்குது. அதுதான் சொல்றேன், மருத்துவர் ஐயா அவர்களே அதுக்கான அனைத்து அதிகாரமும் பெற்றவர். நிர்வாக குழு, பொது செயற்குழு, பொதுக்குழு 3 பாடியும் மருத்துவர் ஐயாவுக்கு அந்த அதிகாரத்தை வழங்கி இருக்குது. அதனால ஐயா தான் சொல்லுவார். அடிப்படை உறுப்பினர் நீக்கிட்டாங்க, ஆனா அதுக்கு அவர் மீது தொடர்ந்து பாமக தான் தலைவராக செயல்பட்டு சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வாய்ப்பு இருக்கா சார்? நாங்க தான் சொல்லியாச்சு. ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் மருத்துவர் ஐயா அவர்கள் தெளிவாக கடிதம் கொடுத்துட்டாரு. 17 குற்றச்சாட்டுலாம் சொல்லி உங்களுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கு மீண்டும் அதுக்குள்ள போக விரும்பலைங்க. அதுக்குள்ள தேவையில்லாத செய்தி. அது எனக்கு தெரியாத, நீங்க என்ன சொன்னீங்கன்னா நான் வேணா கேட்டுக்கிறேன்.
பின்ன அதான் இப்ப இந்த தேதி முடிவு பண்ணுவோம். 4/5 இருக்குன்னு நினைக்கிறோம். 4 அது இன்னும் இப்ப ஐயா இன்னைக்கு அறிவிச்சிடும். அது அறிவிப்பு வரும், உங்களுக்கு செய்தியே வரும், செய்தி கொடுக்குறோம். வருகின்ற ஒரு வாரத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி வந்து இங்க தைலபுரம் தோட்டத்துக்கு வரதா ஒரு பேச்சு தகவல் தேர்தல் இருக்கலாம், எனக்கு தெரியல. எனக்கு தெரியல, தெரியாத செய்தி நான் வந்து உங்களுக்கு முன்னாடி நான் சொல்ல விரும்பல. எனக்கு தெரியாத அந்த செய்தி வந்தா, அப்படி வந்தா உங்களுக்கு தான் முதல்ல சொல்லுவோம். அப்படி ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்க, இவங்க வராங்க அவங்க வராங்க, யார் வந்தாலும் முதல்ல செய்தி உங்களுக்கு தான் சொல்ல போறோம். நாங்க பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர் தான் சொல்ல போறோம். தெரியல, எனக்கு அது தெரியலைங்க. அதான் ஐயா சொல்லுவாங்க, ஐயாவுக்கு தான் அந்த அதிகாரம், அது ஐயா சொல்லுவாங்க.